நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். யூ ஷல் க்ரோ அண்ட் ஃப்ளரிஷ். நீங்கள் வளர்ந்து செழித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொன்னோன்னே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஆமேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை கையை தூக்கி சொல்லிடணும். காரணம் என்ன? நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் நீதிமானுக்கு தானே சொல்லியிருக்காரு, எனக்கு சொல்லலையே அப்படின்ற ஒரு சந்தேகம். இன்றைக்கி அதுலேயே நமக்கு பிரச்சனை இருக்குது. யார் நீதிமானுன்றதுலேயே பிரச்சனை இருக்குது. காரணம் என்னன்னா, நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷன்கிட்ட இருக்கிற குட் கேரக்டர்ஸை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு மனிதனை குறித்து நீங்கள் கேட்குறீங்க, அவர் வந்துங்க அந்த ஒன்றும் சரியில்லைங்க, அவர்கிட்ட 1000 நல்ல குணாதிசயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய பார்வைக்கு தெரிகிறது என்னது? அந்த ஆளுகிட்ட இருக்கிற குறைகள் மட்டும்தான் தெரியும். அந்த மனுஷன்கிட்ட இருக்கிற குறைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர்கிட்ட 1000 நல்ல குணாதிசயங்கள் நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் நம்மளுடைய பார்வைக்கு ஒரு மனிதனிடத்திலோ ஒரு மனுஷனிடத்திலோ ஒரு குடும்பத்திலோ ஒரு இருக்கக்கூடிய குறைகள் மாத்திரம்தான் தெரியும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் 1000 நன்மைகளை அவர்கள் செய்தாலும் அவைகள் எல்லாம், ஆனால் ஒரே ஒரு இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா நல்லதை மட்டும் பேசுவோம். எங்கன்னா அதே மனுஷன் செத்து கிடக்கும்போது கேஃபின் பாக்ஸில் வச்சுக்கிற இவரை போகிற உண்டாங்க, ஐயோ என்ன மனுஷங்க இவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். அந்த மனுஷனுக்கு அது கேட்காது. நல்ல விதமாக சொல்லுவோம். குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. குறைகள் குற்றங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒருவரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கிறது குற்றம். ஆனால் அந்த குறைகளை களைந்து அந்த குறைகளை மன்னித்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பார்ப்பது தான் நல்லது. அதுதான் ஆண்டவர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறது. ஆண்டவர் குறை இருந்தது பாருங்கள், தாவீதுகிட்ட அவ்வளோ குறை இருந்தது, ஆனாலும் என் இருதயத்திற்கு ஏற்றவன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை சொல்லி அந்த மனுஷன் நொந்து போகிற அளவுக்கு பண்ணிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமாக. எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான ஆண்டவர் சொல்கிறார், யாரெல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டார்களோ அத்தனை பேரும் நீதிமான்கள். ஹல்லேலூயா. இப்போ சொல்லலாமா? இப்போ சொல்லுங்களேன், அந்த வசனத்தை சொல்லுங்களேன், மைக்கில் சொல்லுங்கள் சிஸ்டர். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளரும். உங்க நீதிமான்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. உங்க பேரை போட்டுக்கிட்டு ராஜா பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுரை போல வளருவேன். ஹல்லேலூயா.